ஹாய், நான் உங்கள் சித்ரா பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட தெரிஞ்ச நபர்களாக இருக்கட்டும், பழக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட ரகசியம் நமக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும். ஸோ அதை எப்போதுமே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்களோ அந்த இடத்தோட நின்றுக்க பழகுங்க முதல்ல. ஸோ அதை விட ஒரு ஸ்டெப்பு கூட நீங்கள் முன்னாடி போகாதீங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து மரியாதை கிடைக்கும். எங்கேயுமே வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து ஓடி ஓடி போய் நம்ம அன்பை காமிக்கட்டும், இல்லை ஒரு உதவியாகட்டும், தேடி போய் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவமானம் மட்டுமே மிஞ்சும். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்மளை எந்த பவுண்ட்ரி வரையும் செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த பவுண்ட்ரி தாண்டி போகாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கணும்? சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் தன்னால் வரும். முதல்ல நம்ம மதிக்க பழகினா நம்மளை 4 பேருன்னு எல்லாருமே மதிப்பாங்க. தேங்க்யூ.